நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 தாயே, உங்களுக்கு 5 மகன்கள் என்றும் இருப்பார்கள். அர்ஜுனன் இல்லாவிட்டால் கர்ணனுடன் சேர்த்த 5, கர்ணன் இல்லாவிட்டால் அர்ஜுனுடன் சேர்ந்த 5. நான் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். சபாஷ் யுதிஷ்டரரே, உங்களை நான் நிச்சயம் கொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். உயிர் தப்புங்கள். போங்கள், போய் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த அர்ஜுனனை இங்கே அனுப்பி வையுங்கள். அவனிடம் சொல்லுங்கள், உன்னிடம் ஏதாவது வீரம் என்று பாக்கி இருந்தால் என் முன்னே வந்து இந்த கர்ணனிடம் மோத சொல்லுங்கள். பெரியண்ணா, நான் யுத்தத்தை விட்டு வந்ததே இதற்காகத்தான். நீங்கள் வேதனையில் ஏதாவது தவறாக செய்துவிடக் கூடாது. தாங்கள் மகாராஜா, தாங்கள் தவறான முடிவிற்கு வந்துவிட்டால் யுத்தத்திலே வெற்றி பெற்றுதான் பிறகு என்ன பயன்? தாங்கள் தற்கொலை செய்வது பற்றிய எண்ணத்தை விடுங்கள். நான் இன்று கர்ணனுடன் யுத்தம் செய்ய போகிறேன். திரும்பி வந்தால் வெற்றியுடன் தான் வருவேன்.
மருமகனே, இந்த யுத்தம் விரைவில் முடிந்துவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம் மாமா அவர்களே, ஆம். இன்று கர்ணனின் வில்லிலிருந்து எழுகின்ற ஒலி சொல்கின்றது, இன்று கர்ணன் இறுதி யுத்தம் செய்ய போகிறான் என்று. இப்போதாவது வந்தாய் அர்ஜுனா. நான் உன்னைதான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இதை எதிர்பார்க்கவில்லை. நேற்று எனது அஸ்திரத்தின் இலக்கில் இருந்து 3 முறை தப்பி உயிர் பிழைத்த பிறகு என்னை எதிர்கொள்ள இத்தனை விரைவில் வருவாய் என்று. நான் உன்னை போன்ற பயந்தோடிய வீரன் அல்ல. எதிரியின் பலத்தினை கண்டு யுத்த பூமியில் இருந்து பயந்து ஓடுவதற்கு. ஆனால் என்னை பற்றி நீ இப்படி நினைப்பது சரியானதுதான். ஏனென்றால் உன்னை போன்ற ஓடி ஒளியும் வீரன் அனைவரையும் தன்னை போலவே நினைக்கிறான். எனது முன்னால் நீ பல தடவை உயிர் பிழைத்து ஓடியிருக்கிறாய். ஆனால் நான் இன்று உன்னை தப்பி பிழைக்க விட மாட்டேன். நானும் எனது நண்பனிடத்தில் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். நீ உன்னுடைய மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. மற்ற 5 பாண்டவர்களுக்கும் நான் உயிர்தானம் செய்து விட்டேன். ஆனால் உனக்கு நான் மரண தண்டனையை தவிர வேறொன்றும் தர முடியாது. பெரிய தான வீரன் போல் பேசாதே. ஏன் மறந்து விட்டதா நான் உனக்கு பலமுறை உயிர்தானம் செய்ததை? விராடரின் கழுத்தணியை திருடும் பொழுது பிடிபட்ட போது அப்போது உன்னை கொல்லாமல் அன்று நான் விட்டு விட்டேன். பலமுறை விபத்தினால் மரக்களை உடைகிறது. ஆனால் அதன் மேல் அமரும் காகமானது தன்னை பற்றி நினைக்கிறதாம். தன் எடை தாங்காமல் அந்த கிளை உடைந்ததாக. நீயும் அந்த காகத்தைப் போல உனது வீரத்தின் போதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அர்ஜுனா, நீ உண்மையில் ஒரு வீரன் அல்ல, கோழை. நீ கோழை. கோழை நான் அல்ல, நீதான். ராஜசபையிலே நீ ஒரு அபலை பெண்ணை எத்தனை அவச்சொல்லால் கேலி செய்தாய். நினைவிருக்கிறதா சூதமைந்தனே? நீ இழிவுச் சொற்களை உன் ஆயுதமாக்குகிறாய். அந்த வீரன் அல்ல, வெறும் கோழைதான் அவன். அப்பொழுது ஒரு பெண்ணை தனது கவசமாக்குபவன் அவன் என்ன பெரிய வீரனா? ஏன் மறந்து விட்டாயா? பிதாமகர் பீஷ்மரை வதம் செய்வதற்காக நீ அந்த சிகண்டியின் தலைப்பின் உதவியை நாடினாயே. நீயே ஒரு கோழை, என்னை கோழை என்கிறாயா? யார் எத்தனை கோழை, எத்தனை சுத்த வீரன் என்று அதற்கான முடிவு இன்று தெரிந்துவிடும் கர்ணா. இன்று எனக்கு உன்னிடம் உள்ள அனைத்து கடனையும் தீர்க்க வேண்டும். குந்தி மைந்தா, முதலில் இதை சொல். நீ யுத்தம் செய்ய போகிறாயா அல்லது உனது தேரோட்டி யுத்தம் செய்ய போகிறாரா? நான் யுத்தம் செய்வேன். நான். அர்ஜுனா, தயாராக இரு. தயாராயிரு.
இளவரசே, யுத்தம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அல்ல, மகா அஸ்திரங்களின் பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் மருமகனே, இது போன்ற யுத்தத்தை நான் இதுவரை கண்டதில்லை. இந்த பயங்கர அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறான் அர்ஜுனன். இளவரசே, இந்த மகா பயங்கரமான எதிரியை அழிக்கும் அஸ்திரத்திற்கு அக்னி அஸ்திரம் என்று பெயர். சொல் சஞ்சயா, இந்த பயங்கர அக்னி அஸ்திரத்தை அமைதிப்படுத்த வேறு எந்த வழியுமே இல்லையா? வழி இருக்கிறது இளவரசே, வழி இருக்கிறது. வழி இருக்கிறது என்றால் அங்கராஜன் இதுவரை ஏன் அதை பயன்படுத்தவில்லை? விரைவிலே இதை தடுக்கவில்லை என்றால் அர்ஜுனனின் அக்னி அஸ்திரம் நம் அனைவரையும் சாம்பலாக்கிவிடும். அங்கராஜன் அவ்வாறு நடக்க விட மாட்டான். அதோ பாருங்கள், அக்னி அஸ்திரத்தின் தாக்குதலை அழிப்பதற்காக பர்ணாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றார். ராஜனே, பலே! பார்த்தா, வாயு அஸ்திரத்தை பயன்படுத்தி கர்ணனின் வருணாஸ்திர தாக்குதலை அழித்துவிடு. இதனால் மழை நின்றுவிடும். தங்கள் ஆணைப்படியே கேசவா. காந்தாரி, கர்ணன் மற்றும் அர்ஜுனனின் யுத்தத்தின் செய்தியை பற்றி கேட்டதும் என் மனது மிகவும் வேதனை கொள்கிறது. தெரியவில்லை மன்னா, இனி என்ன ஆகுமோ? எனது மனம் அளவு கடந்த பயம் கொண்டுள்ளது அரசே. நமக்கு தெரியாது கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கும் யுத்தத்திலே என்ன நேரும் என்று.
மாமா அவர்களை பார்த்தீர்களா? இது என்ன அதிசயமாக இருக்கிறது. எனக்கு தோன்றுகிறது கர்ணனின் திவ்யாஸ்திரத்தை அர்ஜுனனின் தேரை ஏற்றுக்கொண்டு விட்டதாக. மருமகனே, எங்கே மாயக்கண்ணன் இருக்கிறானோ அங்கே மாயங்கள் நடப்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மாயை நாம் முன்பே பலமுறை பார்த்ததுதான். ஏய் அர்ஜுனா, உன் அஸ்திர குவியலில் இது போன்ற அஸ்திரம் இருக்கிறதா? இந்த நாக அஸ்திரத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள். உன் மரணத்தை வரவேற்க தயாராக இரு. தயாராக இரு. கவனித்தாயா அதை? ஆம் கேசவா, ஆனால் இந்த சர்ப்பம் என்னையும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. அதை நீ மறந்திருப்பாய். உனக்கு மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறேன். காண்டவ வனத்திலே உனது கைகளால் நாகங்களை நீ அழித்த போது அதிலே அஸ்வசேனன் என்ற இந்த நாகத்தின் குடும்பமே எரிந்து அழிந்து விட்டது. அதிலிருந்து இந்த அஸ்வசேனன் நாகம் உன்னை பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாகம் அளவற்கரிய விஷம் உள்ளது. இது தீண்டியதுமே உனது மகுடம் கருமையாகிவிட்டது. அது உன்னை மீண்டும் தாக்க வரும். அதற்கு முன்னால் நீ அதை கொன்றுவிடு. என்ன இது? ஒருவேளை கிருஷ்ணன் அர்ஜுனனின் தேரை கீழே அழுத்தவில்லை என்றால் அந்த கர்ணனின் பயங்கர சர்ப்பபானம் அர்ஜுனனை நிச்சயமாக கொத்தி கொண்டிருக்கும். பிறகு அர்ஜுனனால் தண்ணீர் கூட கேட்க முடிந்திருக்காது. ஆனால் கிருஷ்ணனின் தந்திரத்தின் காரணத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்துக் கொண்டான். மாமா அவர்களே, அர்ஜுனன் மீண்டும் உயிர் பிழைத்துக் கொண்டான். தெரியவில்லையே எவருடைய ஆசீர்வாதம் அர்ஜுனனை கவசம் போல் காக்கிறது என்று. அர்ஜுனா! கர்ணன் அவனுக்கு நிச்சயமாக பயங்கர பதிலடி கொடுப்பான்.
அர்ஜுனனுக்கு இன்னும் அருகில் எடுத்து செல். இப்போது பார்க்கிறேன் அர்ஜுனனின் தேரோட்டி அந்த அர்ஜுனனை எனது இந்த அஸ்திரத்தில் இருந்து எவ்வாறு காக்கிறான் என்று. செல். தேரோட்டி, ஏன் தேர் நின்று விட்டது? அங்கராஜனே, தேரின் சக்கரம் பூமியில் புதைந்து விட்டது. தேரின் சக்கரம் புதைந்து விட்டதா? ஏ அங்கராஜன் கர்ணா, நீ என் பசுவை கொன்று விட்டாய். உனக்கு நான் சாபமிடுகிறேன். ஏ பாபி, நீ எவன் மீது என்றும் தீராத பகையோடு இருக்கிறாயோ, நீ அவனை வெற்றி அடைவதற்காக என்றுமே விடாத முயற்சி செய்கிறாயோ, அந்த உனது எதிரியோடு யுத்தம் புரிகையில் உனது தேர் செல்லும் போது பூமியில் புதைந்துவிடும், பூமியில் புதைந்துவிடும் கர்ணா. அதை கலைத்து விடு. இன்று என்ன வாய்த்து எனக்கு? அஸ்திரத்தை பிரயோகிக்கும் மந்திரத்தை மறந்து விட்டேனே. மீண்டும் முயற்சி செய்கிறேன்.
பையனே, நீ உனது குருவிற்கு துரோகம் செய்தாய். நீ என்னிடம் சூழ்ச்சி செய்தாய். நீ வேண்டுமென்றே என்னிடம் பொய்யுரைத்து விட்டாய். நான் சபதம் செய்திருக்கிறேன், ஒரு பிராமணனை தவிர வேறொருவருக்கும் வில்வித்தை கற்பிப்பதில்லை என்று. இருந்தும் நீ பிராமணனாக இல்லாமல் பிராமண வேடமணிந்து என்னிடம் பொய்யுரைத்தாய். சுயநலவாதியே, பொய்யுரைத்ததற்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். நான் பார்கவ பரசுராமன் உனக்கு சாபம் அளிக்கிறேன். எந்த அஸ்திர சஸ்திர வித்தையை நீ சூழ்ச்சியினால் பெற்றாயோ, உனக்கு தேவைப்படும் நேரத்திலே அது உனக்கு உதவாமல் போகட்டும். வேண்டாம் குருதேவா. அதோடு உனது வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும், நீ அனைத்து வித்தைகளையும் மறந்து விடுவாய். உனக்கு எந்த மந்திரமும் நினைவின்றி போகட்டும். பலே அர்ஜுனா, பலே. உனது வீரத்தையும் திறமையையும் பாராட்டவே மனது நினைக்கிறது. உன்னை போன்ற சுத்த வீரனான சத்திரியன் ஒருவனை தேடினாலும் இந்த யுத்தத்தில் இனி கிடைக்க மாட்டான். நான் எதிர்பார்க்கவில்லை நீ இப்படி ஒரு கோழை என்று. ஒரு அஸ்திரமற்ற, அதோடு காயமடைந்த வீரன் மீதும் போர் புரிவாய் என்று. வெட்கப்படுகிறேன் அர்ஜுனா. உன்னை நினைத்து உன்னோடு யுத்தம் செய்வது என்பது எனது வீரத்திற்கே அவமானம். சத்திரிய வீரனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. அவன் என்றும் நிராயுதபாணியிடம் போர் புரிய மாட்டான். எவன் ஒருவன் ஆயுதமின்றி இருக்கிறானோ, எவனின் நினைவாற்றல் பறிபோனதோ, காயமடைந்தவனிடம் போர் புரிய மாட்டான். ஆனால் நீயோ ஒரு சத்திரிய வீரனின் தர்ம கொள்கையை இன்று நீ மறந்து விட்டாய். இதை பெருமையாக வேறு சொல்லிக் கொள்கிறாய் நீ தர்ம யுத்தம் செய்வதாக. இல்லை அர்ஜுனா, இல்லை. இது தர்ம யுத்தம் அல்ல. நீ அதர்ம யுத்தம் செய்கிறாய். அதர்மம். கேள்விப்பட்டேன் உனது தேரோட்டி தர்மத்தை காப்பவன் என்று. இவர் இந்த தர்மத்தையா கற்றுக் கொடுத்தார் உனக்கு? எதை அதர்மம் என்கிறார்? தர்மத்தை அதர்மத்தை பற்றி உனக்கென்ன தெரியும் கர்ணா? இன்று நீ ஆபத்தில் இருப்பதை கண்டதும் உனக்கு தர்மம் நினைவிற்கு வந்ததா? சத்திரியன் ஒருவனின் தர்மத்திற்கு இத்தனை விளக்கங்கள் தருகின்றாயே, இதே கொள்கைகளை நீ உடைத்தெறிந்தாயே, மறந்து விட்டாயா? ஏன் அன்று தனித்திருந்த அபிமன்யுவை நீங்கள் அனைவரும் சுற்றி வளைத்துக் கொன்றீர்கள்? ஏன் அவன் காயமடைந்தவன் இல்லையா? அஸ்திரமிழந்தவன் இல்லையா? இன்று நீ அஸ்திரமிழந்தவன் என்கிறாயே, ஆனால் உனக்கு அது பற்றிய நினைவே இல்லை. யுத்த பூமியிலே அஸ்திரமிழந்த வீரன் தனது கைகளால் வணங்கி எதிரியிடம் சரணமடைந்தால் அப்போது அவனுக்கு கருணை காட்ட வேண்டும். எனவே நீயும் பாண்டவர்களிடம் சரணமடைய விரும்பினால் உன் கைகளால் வணங்கி வந்துவிடு தர்மத்தின் பக்கத்தில். அதர்மம் தர்மத்தின் கோடு உனக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவிலே இங்கு போடப்பட்டுள்ளது. அந்த எல்லையை தாண்டிவிடு.
சரணமடைந்தால் இந்த பாண்டவர்கள் உன்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை, எனக்கு தெரியும் உன்னால் அங்கிருந்து இங்கு வர இயலாது என்று. அப்படி வந்திருப்பாய் என்றால் நேற்றிரவே நீ முடிவெடுத்திருப்பாயே. எப்போது நீ அதர்மம் செய்பவரோடு இருக்கின்றாயோ எங்களுக்கு நீ அதர்மம் செய்பவன் தான். உன்னை போன்றவரோடு யுத்தம் செய்வது பாவம் அல்ல, புண்ணியம்தான். பார்த்தா, ஏன் நின்று விட்டாய்? எடு உனது வில்லினை, தொடு உனது அம்பினை இந்த ஆவியின் மீது. இருந்தாலும் மதுசூதனா, அந்த சூதபுத்திரனின் தேரின் சக்கரம் பூமியிலே சிக்கிக் கொண்டது. இந்த சூழ்நிலையிலே நான் கர்ணனை வதம் செய்தால் பிறகு உலகம் என்ன சொல்லும்? பார்த்தா, அவனது தேரின் சக்கரத்தை பூமி பிடித்துக் கொள்ளவில்லை. இது கர்ணனின் குரு பரசுராமரின் சாபம். அதுதான் தேரின் சக்கரத்தை பிடித்துள்ளது. குருவின் சாபமா? ஆம் பார்த்தா, கர்ணன் குருவை ஏமாற்றி இந்த வித்தையை கற்றுக்கொண்டான். அதனால் அவன் குரு சாபம் தந்தான். நான் உனக்கு சாபமிடுகிறேன். உனது வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும், நீ அனைத்து வித்தைகளையும் மறந்து விடுவாய். உனக்கு எந்த மந்திரமும் நினைவின்றி போகட்டும். செல் 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 செல். கர்ணன் சஸ்திர வித்தைகளை அதர்மத்தால் பெற்றுக் கொண்டான். அவன் அதர்மம் செய்பவன். அதர்மம் செய்பவர்களை அதர்மத்தால் அழிப்பது தர்மம்தான். எனவே இந்த வாய்ப்பினை நழுவ விடாதே பார்த்தா. கேட்டீர்களா? 5 பேர்களுக்கு மனைவி பத்தினியா? 5 பேருக்கு மனைவியானவள் ஆறாவதில் அவரே இல்லையே. தயாராயிரு கர்ணா. கர்ணா, உனது இறுதி நேரம் வந்துவிட்டது. அர்ஜுனா, கோழையே, நீ எனக்கு இறுதி நேரத்தை அறிவிக்கிறாயா? யுத்த பூமியில் தன் மரணத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு வீரனின் கைகள் எப்போது மரணத்தை தழுவிக் கொள்வதற்காக தயாராக இருக்கும். நான் மரணத்தை கண்டு என்று மஞ்சியதில்லை, என்றும் வீர மரணத்தை தான் நினைக்கிறேன். வெற்றி அடையும் போது கையிலே பாணத்தோடும், அதே போல் மடியும் போதும் புகழோடு மடிய வேண்டும். அவ்வாறு மடியும் போது தனக்கு பிறகு ரத்தத்தினால் எழுதப்படும் சரித்திரத்தை விட்டு செல்ல வேண்டும். அந்த கவலை உனக்கு வேண்டாம் கர்ணா. உனது மரணத்தின் சரித்திரம் நான் உனது ரத்தத்தினால், எனது வீரமிக்க பாணத்தினால் எழுதுவேன். அர்ஜுனா, நீ இதை சொல்வதற்கு காரணம் இப்போது நான் எனது தேரிலே இல்லை என்பதால். அதற்கு அர்த்தம் அதுவல்ல. நான் உனது பாணத்தால் ஒரு மானை போல் வேட்டையாடப்படுவேன் என்று நினைக்காதே. எனது ஒரு கை காயமடைந்தால் என்ன, என் மற்றொரு கையால் உன்னுடன் போர் புரிவேன். உன்னுடன் போர் புரிவதற்கு எனது இந்த ஒரு கையே போதுமானது. இனி தயாராக இரு அர்ஜுனா.
நான் உண்மையில் தர்மப்படி நடந்தால், நாங்கள் அனைத்து பாண்டவர்களும் தர்மப்படி நடந்தால், இந்த கர்ணன் அதர்மவாதி என்றால், எனது இந்த பானத்தால் எங்களது பரம எதிரி கர்ணனின் உயிர் போகட்டும். அங்கராஜனே! கண்ணனின் கரமே கர்ணனை வாழ்த்த, போர்க்களமே தலை தாழ்த்த, மண்ணில் கிடந்தான் மாபெரும் வீரன், வள்ளலாய் வாழ்ந்த வீரன். அன்னை இருந்தும் எங்கோ வளர்ந்தான், அதிரதன் மகனாய் வாழ்ந்தான். நண்பனின் தயவால் மன்னவனானான், நன்றிக்கு உயிர் தந்தான். கர்ணன் வீரன் கர்ணன் வீரன் ஒளியின் வடிவில் செல்கிறான், மண்ணில் வீரனாக வாழ்ந்து விண்ணை நோக்கி செல்கிறான். மண்ணில் வீரனாக வாழ்ந்து விண்ணை நோக்கி செல்கிறான். மேகம் மழையை தருவது போல் வாரி வழங்கி வாழ்ந்தவன், தேகம் உள்ள வரையில் நண்பன் வாழ தன்னை தந்தவன். துரியோதனன் தோழனாக தூய்மையோடு வாழ்ந்தவன், உண்மை அறிந்த பிறகும் கூட ஒதுங்கி போக மறுத்தவன். பார்த்தனோடு மோதி நின்று பயங்கர போர் செய்தவன், வார்த்தைகளே மொழியில் இல்லை வல்லவனை போற்றவே. நாடகத்தை நடத்துகின்ற நாயகனின் முன்னிலையில், நாடகத்தை நடத்துகின்ற நாயகனின் முன்னிலையில், அர்ஜுனன் அம்பு சென்றது கர்ணன் தலையை சாய்த்தது. அர்ஜுனன் அம்பு சென்றது கர்ணன் தலையை சாய்த்தது. வருக வருக வீரனே, வாழ்த்துகின்றோம் வீரனே. சூரன் உன்னை கண்டதும் சூரியலோகம் மகிழ்ந்தது. மண்ணில் வாழ்ந்த கர்ணனே மகிமையோடு வருகிறான், சூரிய தேவன் மைந்தன் கர்ணன் ஜோதியோடு கலந்திட. ஒளியில் இருந்து சென்ற ஒளி
ஒளியை சேர வந்தது தந்தை மகன் என்ற உறவை இன்று உலகம் கண்டது. தேவர்கள் மலர் தூவிட தெய்வ மங்கையர் ஆடிட, தேவர்கள் மலர் தூவிட தெய்வ மங்கையர் ஆடிட, சூரிய தேவன் வாழ்த்திட கர்ணன் அவரை வணங்கிட, சூரிய தேவன் வாழ்த்திட கர்ணன் அவரை வணங்கிட, வள்ளல் கர்ணன் நாமம் என்றும் வாழும் இந்த உலகிலே பிள்ளை தனது தந்தையோடு சேர்ந்து விட்டான் ஒளியிலே. பிள்ளை தனது தந்தையோடு சேர்ந்து விட்டான் ஒளியிலே. வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே, வாழ்த்துக்கள். நாம் வெற்றி பெற்றோம். அர்ஜுனன் கர்ணனை வதம் செய்து விட்டான். அர்ஜுனன் சேனாதிபதி கர்ணனை வதம் செய்து விட்டான் மகாராணி அவர்களே. எனது கர்ணன் மடிந்தனன், எனது மைந்தன் கொன்றனன், வெற்றி இன்று யாருக்கென்று நீ அறிவாய் கண்ணனே. அந்த நாளின் ஞாபகம் என்னை விட்டு போகுமா? அவனை சுமந்து வளர்க்கவில்லை, அந்த பாவம் தீருமா? அர்ஜுனனின் சாரதி கர்ணனுக்கு யார் கதி? அர்ஜுனனின் சாரதி கர்ணனுக்கு யார் கதி? நடந்ததெல்லாம் என் விதி, நடத்தியது உன் விதி. நடந்ததெல்லாம் என் விதி, நடத்தியது உன் விதி. பேசு, பேசு கிருஷ்ணா. என்னோடு ஏன் இவ்வாறு விளையாடுகிறாய்? பேசு. ஏன் மரணத்திற்கு சக்கரவியூகம் அமை, அதை இந்த அதிர்ஷ்டமற்ற மாதாவின் அதிர்ஷ்டமற்ற பிள்ளைகளை அழிக்க முடியவில்லையே? ஏன்? கிருஷ்ணா